ஹரி ஓம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன். ஆனி மாத பலன்கள். எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த ராசி பலன் பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள். சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார்? எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது உங்களுக்கு பிறந்த கால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும். இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர். கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், கோல் சாரம். இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்திருக்கும், அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம். லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும். இப்போ ஆனி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கெடக்கூடாது. ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் அந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில். சுகர்நாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள், கிரகசாரங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். அந்த சுகர் பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர். அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது. இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்கு தான் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கணும். பிறந்த கால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறக்கும் போது, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோம், 22/7/1989 88 ஏதோ ஒன்று, இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம். அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். என்ன தசாபத்தி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க. இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான யோகமாக சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கிழமை, என்ன கிழமையில் பிறந்தாங்க. கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார்? கண்டிப்பாக முக்கியம். கிழமநாதன் கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது. சரி, கிழமைக்கு அப்புறம் என்ன? நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம். திதியும் தெரியும். யோகம் 27 நாம யோகங்கள் இருக்குது. என்னென்ன நாம யோகம்? விஸ்கம்பம், பிரீத்தி, இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி 27 நாம யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம். எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும். அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கேட்குறேன், என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள்? சார் நாங்கள் ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிம்பாங்க. இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம். அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு. நம்ம பிறக்கும்போது ஒரு யோகம் இருக்கும், அந்த யோகத்தையும் பார்த்து பலன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது. திதியில் பாதி கரணம். திதினா தெரியும் உங்களுக்கு. அந்த திதியில் பாதி கரணம். கரணம் காரியத் பவா அப்படிம்பாங்க. நிறைய கோயில்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இப்போது 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், ஆணி மாத ராசி பலன்களை இப்போ பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சியை வெற்றி பெறச் செய்யும் ஆணி மாதம். அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டால், வாடகை வாங்காத ரிஷபம் அப்படிங்கிற ஒரு வாடகைக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறது ஒரு ஆசை. நம்ம ஒரு 4 வீடு கட்டி வாடகைக்கு வாங்கணுங்க அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இவங்க ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாடகைக்கு வீட்டில் இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு 4 வீடு கட்டி வாடகைக்கு ஒன்றுங்கிற ஆசை ரிஷபராசிக்கு எப்பயுமே இருக்குது. ரிஷபத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் கூட கண்டிப்பாக இந்த ஆசை இருக்கும். ஒரு வீடு கட்டி வாடகைக்கு ஒன்றுங்க, ஒரு 4 பேர் இருந்து நம்ம காலையில் அந்த வாடகையை வசூல் பண்ணணுங்க. அந்த ஃபோனில் அந்த காசு வரும்போது ஒரு சந்தோஷம்.
ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு வரும்போது ஒரு சந்தோஷம். ரிஷபராசிக்காரர்கள் உள்ளம் வெள்ளை மனம் படைத்தவர்கள். மனசில் எப்பயுமே யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவர்கள். வியாபார தந்திரம் தெரிந்தவர்கள். ஒரு பழமொழி கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நாம் செய்யும் காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை நிறைய பேர்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் ராஜதந்திரம்னு பேர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுடைய குணங்களில் இதுவும் ஒன்று. தனக்கு தேவையான ஒரு கருத்தை, ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு பொருள் விற்கலாம், எதுவாக இருந்தாலும் கேட்டு செய்வாங்க. ஏங்க இது செய்யலாமா வேணாமான்னு பலருடைய அறிவுரையை கேட்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் பல முன்னேற்றங்களை தர காத்திருக்கிறார். வியாபார முன்னேற்றம், வாழ்க்கையில் வெறித்தனமான நல்ல விஷயம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன என்றால், நிறைய பேருக்கு இந்த முருக பக்தர்களாக இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த வேல் ஒன்று வாங்கி வீட்டில் பூஜை பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட்லேயே இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இந்த வேல் பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, வேல் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மனிதனுக்கு வேல் வெற்றியை கொடுப்பது வேல், ஞானத்தை கொடுப்பது வேல். அது மாதிரி வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு வேல், உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு தகுந்த செம்பு, வெள்ளி இந்த மாதிரி வேல் வாங்கி, அதுவும் முருகன் வேல், சக்தி வாய்ந்த வேல். அந்த வேல் இவ்வளோ பெருசு இருந்தால் போகணும், நம்ம இவ்வளோ பெருசாக வாங்கணும், பெரிய வேலாக வாங்கணும்னுலாம் கிடையாது. அந்த மாதிரி வேல் பூஜை செய்வது மிகப்பெரிய பலன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை ஒரு வீடு வாங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய நண்பர் வேல் பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். வேல் பூஜைக்கு போகிறதுனா, நீங்கள் வேல் பூஜை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய புண்ணியம். அது எப்படி அந்த வேலை பார்த்தாலே ராஜமுருகன் மாதிரி தெரியும். அது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வேல் பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா, அந்த வேலை பிடிச்சிட்டு அந்த பூஜை பண்ணுவார். அபிஷேகம் ஊற்றுவார், ஒவ்வொரு அபிஷேகமாக ஊற்றுனா அப்போ நான் மனசில் பிரார்த்தனை பண்ணேன், சுவாமி அந்த வீடு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. உடனே அந்த வீடு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான விஷயம். முருக பக்தர்களுக்கு இது சாதாரணம். ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பார் முருகர். எந்த பிரச்சனை வந்தாலும் முருகா என்று சொல்ல பயம் தீரும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வேல் வாங்கி வீட்டில் பூஜை செய்வது. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் வேல் வைத்து பூஜை செய்பவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டசாலிகள் ரிஷபராசிக்காரர்கள்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரிஷபராசி சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கிட்ட போய் நீ கூட அப்பா வேல் பூஜையை பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான அந்த வேல் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. அப்போது இந்த வேல் பூஜையும் செய்கிறோம். ஆனி மாதம் எப்படி இருக்கும்? அற்புதமான நல்ல பலன்கள். திருமண தடை நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் வெற்றி பெறும் மிகப்பெரிய உச்சகட்டத்திற்கு போகக்கூடிய நல்ல நிலைமைகள் ஏற்படும். ரிஷபத்தில் அதிபதி விரைவில் சுக்கிரனை சந்திக்க காத்திருப்பதனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வீடு சம்பந்தப்பட்ட தடைகளை குறிப்பதனால் வேல் பூஜை செய்து உங்கள் வாழ்வில் ஏற்படும் இடர்களை களைந்து கொள்வது நல்லது. வெற்றி அற்புதங்களை நகர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ரிஷபராசிக்கு தாயே தெய்வமடா என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய எல்லா மாற்றங்களையும் தரும் அற்புதமான ரிஷபராசிக்குரிய பலன்கள் ஆனி மாதத்தில் அற்புதமாக இருக்கும்.